வாவ், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் வெயிட்டான வாளி தூக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. அதே மோட்டர் இதுல என்ன பெல்ட் இருக்கோ அதே பெல்ட், கியர் அதே தான். ஏன்னா என்ன லிட்டரும் அதே தானா? லிட்டர் எல்லாமே சேம் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம், எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம். மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இல்லைங்க, வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய யூனிட் வந்திருக்கும். அன்றாட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டதும். அந்த இடத்த தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போறோம். வாங்க வீடியோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஷாப் எங்க இருக்கு தம்பி? நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி 5 நகர் ஏரியால லொக்கேட்டா இருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர்ல சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அவங்களோட நம்ம ஒரு ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஷாப்ல வந்து என்னென்ன மேனுஃபேக்சரிங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல அதுவும் 3 பொருள் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்னு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், அப்புறம் மிக்ஸி, நம்ம 3 பொருள் கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர். அந்த ப்ராடக்ட் எல்லாமே எப்படி போய் பார்த்தலாம்? உங்களுக்கு வீடியோ டீடைலா காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் எங்களோட என்ன பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தான். வாஷிங் மிஷின்னாலே நீங்க வந்து பெருசா இருக்கும், விலை அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா நான் கீழே கட்டுறதா வாஷிங் மிஷின் சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோடே வந்து ஒரு வாட்டர் ஹீட்டரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஹீட்டர் பெரிய ஹீட்டர்லாம் எங்கள்கிட்ட இருக்கே அப்படின்னு நினைச்சேன். இது வந்து மினி காம்பாக்டான வாஷிங் மிஷின். இது எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போய் சேரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைஸ் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோல இருந்து 8 கிலோ, 9 கிலோ, 11 கிலோ மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த குட்டிலேவா? இந்த குட்டிலே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா 11 கிலோ நம்ம கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இல்ல. ஏன்னு கேட்டா எல்லாமே வந்து சேல்ஸ் ஆகி போச்சு. இப்பதான் மேனுஃபேக்சரிங் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அது வந்து பினிஷிங் ஆக ஈவினிங் நைட் ஆயிரும். உங்களுக்கு வந்து அது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல 9345 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்னு போட்டாலே போதும். எங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் அதோட பிரைஸ், டீடைல், கலர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நீங்க என்ன இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 kg 9 kg அந்த இது. அது வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஃபரெண்டா இருக்கும். பாக்ஸ் டைப்ல வரும். 11 வந்து பாக்ஸ் டைப்ல வரும். ஆமா, பாக்ஸ் டைப்ல நீங்க அங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்குறதுங்களா? ஓகே, அது வந்து நைட்ல ரெடி ஆயிடும். நைட் ரெடி ஆயிரும். அப்படி நீங்க பார்க்கணும்னு நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல போய் பாத்தீங்கன்னா. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இப்ப 11 கிலோ வந்து ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. திடீர்னு இப்ப நீங்க வீடியோ பாக்குறாங்க, நாளைக்கு கேக்குறாங்கன்னா உங்களால கொடுக்க முடியுமா? அப்ப கொடுத்துக்கலாம். அதான் கேக்குறேன். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ, அடுத்தது பாத்தீங்கன்னா 8 கிலோ, அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 9 கிலோ. 9 கிலோ. இது வந்து எல்லாமே சைஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மோட்டர் கெபாசிட்டியும் பில்டோட குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணி நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே, இந்த 6 kgல எத்தனை பேர் துணி இது வந்து பாத்தீங்கன்னா 6 துணி போட்டுக்கலாம். ஓகே, இப்ப 6 துணி போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம போட முடியாது. அதுக்கு போனா நீங்க 8 கிலோ போய்க்கலாம். இப்போ நீங்க பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 6 கிலோ எடுத்துக்கலாம். இதுவே நீங்க ஃபேமிலி மேனா இருந்தீங்கன்னா 8ல இருந்து 11 கிலோ மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்குள்ள என்னென்ன கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு மூடி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு பைப் செட் கொடுத்துருப்போம். இந்த பைப் எதுக்காக பாத்தீங்கன்னா இப்படி திருப்பி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் தெரியும். இந்த இதை கழட்டிட்டு நீங்க வந்து உள்ள ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து தண்ணி உள்ள வர கண்டி பைப்ல இருந்து டைரக்டா தண்ணி உள்ள வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பைப்பை எடுத்து நீங்க கீழே விட்டாலே போதும், உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். உங்களுக்கு தண்ணி நான் நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல மாட்டி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி வந்து வெளியே போகாது. பைப்பு கீழே இருந்தா தண்ணி வெளியே போயிட்டு தான் இருக்கும். ஆன்ல இருந்தாலும் வெளியே போகுமா கேட்டீங்கன்னா ஆன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்ல இருந்தாலும் சரி, பைப்பு கீழே இருந்தா தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரண்டிலாம் இருக்கா கேட்பீங்க. நாங்க 1 year வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்ல, எல்லா ப்ராடக்ட்டுமே 1 year வாரண்டி நம்ம கம்பல்சரியா கொடுத்துருக்கோம். வாரண்டி முடிஞ்சாலும் நீங்க எப்பயுமே பயப்படவே வேண்டாம். எப்ப எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீங்க தாராளமா வாங்க, நாங்க சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த வாஷிங் மிஷின்ல என்ன வரும்? அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 6 துணி தான் போடணும்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 10 துணி போட்டாலும் அது வந்து துவைக்கும். பெல்ட் தேய்மானம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். நான் என்னோட மிஸ்டேக்னால அதுக்குதா. ஆமா, இப்ப வந்து 6 துணி தான் போடணும்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க 6 துணி போட்டீங்கன்னா நீங்க 8 வருஷம் 10 வருஷம் கூட இது வந்து உழைக்கும். இதுவே நீங்க 10 துணி போட்டாலும் தாராளமா உங்களுக்கு துவைக்கும். 2 வருஷம் 3 வருஷம் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா பெல்ட் தேய்மானம் வந்து உங்களுக்கு அது மோட்டரோட கெபாசிட்டி எவ்வளவுன்னா அவ்வளவுதான் போடணும். அதுக்கு மேல போட்டா அது கஷ்டப்பட்டு சுத்துறதுனால உங்களுக்கு வந்து பெல்ட் தேய்மானம் வந்து அதிகமாகும். சரி சரி, அது பெல்ட்டுமே நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். எல்லாமே நீங்க எது போனாலும் சரி, இந்த ஸ்டிக்கர் போனாலும் சரி, இல்ல இந்த கவரே போனாலும் சரி, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க வந்து தருவோம். ஓகே ஓகே. இப்போ இது எப்படி ரன் பண்றது வந்து ஜஸ்ட் துணியை போட்டுட்டு சோப்ல போட்டு
இப்போ வந்து நீங்க துணியை போட்டுட்டு இல்ல நம்ம கிட்ட பைப் வசதி இல்ல நாங்க பக்கெட்ல குடத்துல கூட ஊத்திக்கலாம், தாராளமா நீங்க எடுத்து ஊத்திக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நிறைய செலவு இல்ல, 2 குடம் போதும். நீங்க எத்தனை துணி இருந்தாலும் துவைச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப கருப்பானா மட்டும் நீங்க தண்ணி சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இடம் வாங்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷின் வாங்கலாம் நீங்க நினைக்கலாம். பெரிய இடமும் இதுக்கு தேவையில்லை, சும்மா ஒரு கையே போதும். நீங்க வந்து தாராளமா இப்படி தூக்கிட்டு இங்க வேணா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயிட் இல்ல, ஈஸியாவும் இருக்கும். நல்லா இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு வாளியை வந்து கொஞ்சம் வெயிட்டான வாளியை தூக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம தனியாவும் தூக்கிட்டு எங்க வேணாலும் வச்சுக்கலாம், வெளியே வச்சுக்கலாம், பாத்ரூம் வச்சுக்கலாம், இல்ல கார்ல கூட தூக்கி போட்டு நம்ம ஊர்ல போய் கூட துவைச்சுக்கலாம். அதே மாதிரி தண்ணி செலவு உங்களுக்கு வராது. அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் பிரச்சனையும் 5 மணி நேரம் நீங்க ஓட்டினாதான் 1 யூனிட் கரண்ட் வரும். அதே மாதிரி நான் கரண்ட்லயும் அதே மாதிரி வச்சிருக்கோம். 5 மணி நேரம் ஓட்டினாதான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். உங்களுக்கு நிறைய இதுல அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கோர் ஒயர் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நீங்க செப்பரேட்டா கரண்ட் எடுக்க தேவையில்லை. நீங்க மிக்ஸி, கிரைண்டர், டிவி எதுல போறீங்களோ அதே கரண்டே இதுக்கு போடும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் மேஜரா என்ன ஒரு மிஸ்டேக் பண்ண பாத்தீங்கன்னா எல்லாருமே இதுல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த பாட்டத்துல காட்டுறேன். இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டைமர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்ப வந்து ஆரோ மார்க் வந்து ரைட் சைடு போட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரைட் சைடு போட்டிருக்கீங்களா, இப்ப 5 வச்சிட்டேன், இப்ப நான் 10 வைக்கிறேன், இப்ப 15 வைக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 15 வச்சுட்டு 10 திருப்புவாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி 0 ஆஃப் பண்ணணும், நம்ம மிஷின் ஸ்டாப் பண்ணணும், 0 திருப்பினா ஆஃப் ஆயிரும் அப்படின்னு அப்படி பண்ணவே கூடாது. நீங்க இதை இப்படி விட்டுட்டாலே போதும். இது வந்து மெக்கானிக்கல் டைமர் சொல்லுவாங்க. நான் கரண்ட் எதுவுமே இதுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணல, இருந்தாலும் உள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 0 வந்து ஸ்டாப் ஆகி டோட்டலா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஆஃப் ஆயிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஓடிட்டு தான் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இது வந்து மெக்கானிக்கல் டைமர்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப வந்து ரிவர்ஸ்ல மட்டும் திருப்பிட கூடாது. ரிவர்ஸ்ல மட்டும் நீங்க எப்பயுமே திருப்ப கூடாது. அப்படியே உங்களுக்கு ஆஃப் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஸ்விட்ச் இருக்கு பாத்தீங்களா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா போதும் இது வந்து 0 வந்து அதுவா ஸ்டாப் ஆயிடும். சேம் அதே மாதிரி தான் எல்லாமே அதே தான் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கலனா நீங்க வந்து அதிக துணி போட்டுட்டு சோப்பு போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி அந்த டைம் வெச்சா போதும் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம மறந்துட்டோம் கடைக்கு போயிட்டோம்னா நம்ம ஆஃப் பண்ணலையே மிஷின் அப்படி நீங்க பயப்பட வேண்டாம். அதுவா உங்களுக்கு துவைச்சு அதுவா உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி 8 கிலோல அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி இருக்கும். மோட்டரோட கெப்பாசிட்டியும் பில்ட் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு எப்படி நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிடையாது, ஏபிஎஸ் ஃபைபர்னு சொல்லுவோம். நான் கீழே போட்டால் கூட எதுவுமே ஆக போகிறது. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தாலும் சரி ஸ்க்ராட்சோ எதுவுமே கிடையாது. இது மட்டும் போடுங்க, 6 கிலோல போடுங்க, அதில் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்கலாம். அதுவே உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதை கூட நீங்க வந்து கேமரால கூட தாராளமாக காமிக்கலாம். ஒண்ணுமே ஆகலப்பா, இவ்வளோ வெயிட் எவ்வளோ துணி தூக்கி கீழே போட்டாங்க, ஒண்ணுமே ஆகல. பிள்ளைங்களே தூக்கி விளையாடுறாங்க, கீழே தூக்கி போட்டாங்கன்னா உடஞ்சிருமா, பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. உங்களுக்கு அந்த வந்து நல்ல குவாலிட்டியில் நாங்கள் கொடுத்துட்டோம். சூப்பர் சூப்பர். நிஜமாலே நான் என்ன நினைச்சேன்னா ஒரு மல்டி பிளாஸ்டிக்கா இருக்கும், ஏன்னா இந்த கம்மியான ரேட்டு கொடுக்குறீங்க உடஞ்சு போயிடும், இது பணக்குனா உடஞ்ச போயிடும் நினைச்சேங்க. பட் உட்காந்தே காட்டிட்டேன், மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் கேட்கலான்னு. தம்பி இவ்வளவு கம்மியா சொன்ன மாதிரி வந்து விலை கம்மியா இருக்கு, ரொம்பவும் நம்ம கம்மியா கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி குவாலிட்டியும் நாங்க வந்து ரொம்ப மட்டமான. அதே மாதிரி பிரைஸும் பாத்தீங்கன்னா நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் சரி எங்க தேனாலும் இந்த பிரைஸ் கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி வாஷிங் மிஷின் எங்க கொடுக்கணும் நம்ம தேவையிலக்ஸ் மேலே கொடுத்துருக்கோம். எவ்வளவு தானே கேட்குறீங்க? உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2950 இப்போ ஜிஎஸ்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து இதை சொல்றத விட நான் 11 கிலோ சொல்லிடுறேன். 11 கிலோ இல்ல, 11 கிலோ ரேட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியே சேர்த்து உங்களுக்கு 5015 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 5015 அதுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு மிஷினோட ரேட்டே உங்களுக்கு வரும். நீங்க மொத்தமா ஒரு 5000 2950 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க வாஷிங் மிஷின் எடுத்து போய்க்கலாம். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து துவைக்கும் அலாசும். எங்களோட இது எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ட்ரையர் ஆப்ஷன் எப்ப தருவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா நாங்க ட்ரையர் ஆப்ஷனும் கொடுத்தாச்சு. அது நீங்க கேட்ட மாதிரியே நீங்க ஸ்டார்டிங்கான பிரைஸ்லயே நம்ம கொடுத்தாச்சு. அப்படியா? வாங்க அதை காட்டுறேன். ஓகே, நீங்க கேட்ட மாதிரி ட்ரையர் ஆப்ஷனோட நீங்க கேட்டீங்க. உங்களுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையரோட ஆப்ஷனும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பிரைஸும் நான் சொல்ல போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7.5 கிலோல இருந்து 9.5 கிலோ மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும் 7.5 கிலோ நம்மளோட லோகோவோட. இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம 2 மாடல் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியன்ட், இன்னொன்னு வந்து பிளாஸ்டிக் வேரியன்ட். இப்போ 7.5 கிலோல பிளாஸ்டிக் ஒரு கிளாஸ் வரும், 8.5லயும் அதே மாதிரி தான் சேம் 9லயும் பிளாஸ்டிக் கிளாஸ் உங்களுக்கு வரும். இது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்படி உங்களுக்கு டீட்டெயிலா காமிச்சிடறேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாவே நாங்க வந்து பெருசாக கொடுத்துருப்போம்.
கொடுத்துருக்கோம். தாராளமா நீங்க நிறைய துணி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் பிளஸ் வாரண்டி, நான் சொன்ன மாதிரி வாரண்டி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இம்ப்ளரோட டிசைனும் பாத்தீங்கன்னா இது வந்து டிசைனுக்காக நம்ம கொடுக்க போறதுல, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா துணியை வந்து அடிச்சு துவைக்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்க்ரப்பும் இங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா தேய்ச்சி அழுக்கெல்லாம் நல்லா நீட்டாவே உங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட ட்ரையர் ஆப்ஷனும் நம்ம கொடுத்தாச்சு. ட்ரையரும் உங்களுக்கு வந்து தாராளமா ஒரு 4 துணி நீங்க போட்டுக்கலாம். நல்லா இதோட டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி உள்ள விடணும், இன்லெட் வாட்டர் எப்படி விடணும் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்கும் ஸ்பின்னா ஸ்பின்னு, வாஷ்னா வாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துவைக்கும், ஸ்பின்னா உங்களுக்கு வந்து அலாசி கொடுத்துரும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா துவைக்கிற நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது 3 நிமிஷம் 6 நிமிஷம். அதே நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ரிவர்ஸ் சைடு ஆஃப் பண்ணக்கூடாது. இதுவும் ஆட்டோமேட்டிக்கா 0 வந்து ஸ்டாப் ஆயிக்கும். இது வந்து ஸ்ட்ராங் ட்ரெயின் கொடுத்துருப்போம். இப்ப நார்மல் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நார்மலா சட்டை பேண்ட் துணி எது வேணா துவைச்சுக்கலாம். ஸ்ட்ராங் எதுக்காக பாத்தீங்கன்னா பெட்ஷீட் ஜீன்ஸ் அந்த மாதிரி போடுறீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங் கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி வெளியே போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ட்ரைன் நீங்க ஆப்ஷன் கொடுக்கணும். ட்ரைன் வந்து இப்படி திருப்ப கூடாது, ஒன்னு ஸ்ட்ராங் இந்த 3 பொசிஷன் தான், இப்படி இப்படி இந்த 3 இதுதான் நம்ம போட்டு இப்படி திருப்ப கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டைமர் ட்ரையரோடது உங்களுக்கு வந்துடும் 5 நிமிஷம். அதே மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பஸ்ஸர் ஆட் ஆயிரும். 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். நம்ம தெரிஞ்சுக்கணும் மிஷின் நிக்க போகுது அப்படின்னு. சேம் அடுத்தது சேம் அதே மாதிரி தான். இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோ, அடுத்தது பாத்தீங்கன்னா 8.5 கிலோ. அது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும், நல்லா பெருசாவே இருக்கும். 8 கிலோ. இது வந்து என்ன மாடலுக்காகவா? இது வந்து பிளாஸ்டிக் மாடல். பிளாஸ்டிக்ல மேல இருக்க தனியா இருக்குது. இது வந்து டிசைன் லுக்குக்காக. சரி, ஓகே ஓகே. அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த மிஷின் வந்து பெருசாவும் இருக்கும். ஏன்னா இது வந்து 7.5 கிலோ, இது வந்து 8.5 கிலோ. நம்ம அதிக துணி போடணும். அதே மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஸ்பேஸ பார்த்தாலே உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் பார்த்தாலே ரொம்ப பெருசாவே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இம்ப்ளாய் டிசைனும் உங்களுக்கு வந்து இதுல சேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்னும் நல்லா உங்களுக்கு அடிச்சு துவைக்கணும் அப்படின்னு இங்க வாட்டர் லெவல் நம்ம கொடுத்துருக்கோம். மீடியம், லோவு, ஹை அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு துணியை போட்டு துவைச்சிக்கலாம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி வாரண்டி கார்டு, இன்லெட் பைப்பு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே டைமிங் தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுல 3 ஆப்ஷன், இதுல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன பாத்தீங்கன்னா துவைச்ச அலாசறக்காக ஒரு ஆப்ஷன் தனியாவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டைமிங்கோடது உங்களுக்கு ட்ரையரோடது இங்க ரைட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து இதோ கொஞ்சம் பெருசா இருக்கும் உங்களுக்கு ட்ரையர். அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் அதே இது 9 கிலோ தான். நம்ம என்ன பார்த்தோமோ அதே ஆப்ஷன் அதே மாதிரி தான். 8 கிலோ, 9 கிலோ பெருசாவும் இருக்கும். நிறைய சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 துணி அந்த மாதிரி நம்ம 11 துணி போடணும், 12 13 தாராளமா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி போட்டுக்கலாம். சூப்பர். நல்ல பெருசா இருக்கு. நல்ல பெருசா இருக்கும். போக போக கேஜஸ் உங்களுக்கு பெருசாக போகுது. துணியை நம்ம வந்து ஜாஸ்தி படுத்திக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் லெவல் வாட்டர் லெவல் அப்படின்னா எப்படி? தண்ணி நீங்க கம்மியா துணி போறீங்கன்னா இந்த அளவுக்கு துணி போட்டுக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம வைக்கிற அளவுக்கு தான் தண்ணி ரொம்பமா? இல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக குட்டிக்கோ துணி துணி நீங்க வந்து இப்ப லோல நான் வச்சிருக்கேன். லோல இவ்வளவு போட்டுக்கலாம், மீடியம்னா இவ்வளவு வச்சுக்கலாம், ஹைனா இவ்வளவு துணி நம்ம போட்டுக்கலாம். சரி 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 சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஒரு டைம் 2 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஸ்க்ரப் டைப் முன்னாடி வந்து இந்த துணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், அது அடிக்கடி போயிட்டே இருக்கும். பட் இது நல்லா இருக்கு, உள்ள அப்படியே இன்ஃபில்டா இருக்கு இல்லையா? உங்களுக்கு நல்லா உள்ளே கொடுத்துருப்போம். வெளியே நீட்டே எதுவுமே இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட். இதுவே எனக்கு வந்து கிளாஸ்ல வேணும். உங்களுக்கு 9 கிலோ அந்த டைப்ல இருக்கும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வேரியன்ட். கிளாஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து பிளாஸ்டிக் இத பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து இது வந்து பிளாஸ்டிக் மாடல். இல்ல கிளாஸ் வேணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இது மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இது உடைஞ்சிராதா? ஏதாவது பட்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் உடையாது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க நினைக்கிற என்ன டச் ஆமா எதுவுமே இல்ல, அது உள்ள நாங்க வந்து உள்ள கொடுத்துருக்கோம். ஓ சூப்பர்ங்க. அப்படிதான் நினைச்சீங்க, ஒண்ணுமே இல்ல டிஜிட்டல் போல அப்படின்னு. அழகா இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து டைமிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து உள்ள கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான். ஏன்னா கிளாஸ் வேரியன்ட் உங்களுக்கு. இதுல என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இப்ப இது வந்து கீழே போட்டீங்கன்னா டமால்னு சத்தம், இது விட்டாலே போதும் உங்களுக்கு வந்து சாஃப்டா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும். அதுவே க்ளோஸ் ஆகலாம் இருக்குங்க. செமி ஆட்டோமேட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலா தான் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் வேரியன்ட்ல அப்படியே கொடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீடைலா கொஞ்சம் லுக் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்ல கொஞ்சம் இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து எல்லா மாடலையும் இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைஸும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி படுத்து நம்ம வந்து சொல்றது. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோ வந்து 6750 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பரவாயில்ல. 6700. இந்த இதுவே அவ்வளவுதானே சொன்னீங்க?
அதுவே உங்களுக்கு கம்மி தான். இதுவே நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபாய் இதெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 6750 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். இதுவே உங்களுக்கு கிளாஸ் வேரியன்ட் இந்த 7.5 கிலோ வேணும்னா உங்களுக்கு 550 ரூபாய் இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே ஓகே ஓகே. அதுவே நீங்க வந்து 9 கிலோ எனக்கு கிளாஸ் மாடல் வேணும் எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 9000 பிளஸ் ஜிஎஸ்டி. ஓ நைஸ், சூப்பர் சூப்பர். 9000 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க இந்த 9 கிலோ கிளாஸ் மாடல் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும். ISO சர்டிபிகேட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே சூப்பர் சூப்பர். பரவாயில்ல. இன்னைக்கு வந்து துணி துவைக்கிற ட்ரையர்லாம் இல்லாமல் வெறும் துவைக்கிற மிஷின் மட்டுமே உங்களுக்கு 6000 7000 ரேஞ்சில் இருக்கு. இது ட்ரையரோட சேர்த்து இவ்வளோ ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்கீங்க, சூப்பராக இருக்கு. நம்ம கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 மாடல் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து டேபிள் டாப், அப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் டில்டிங் மாடல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் டாப் வந்து காமிச்சறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெபாசிட்டி பிளஸ் அதே மாதிரி 1 இயர் வாரண்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்னென்ன தராங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைறதும் தேங்காய் துருதும் உங்களுக்கு அடிஷனலா ஃப்ரீயாவே நாங்க இதுல கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு 1 இயர் வாரண்டி, உங்களுக்கு இன்னர் பார்ட்ஸ் மோட்டர் பெல்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். உங்களுக்கு 1 இயர் வந்துரும், நீங்க சர்வீஸ் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கல்லோட வந்துரும். இதோட கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெபாசிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அலுமினியம் இதுல பண்ணிருக்கோம், காப்பரும் நம்ம தனியா பண்ணிருக்கோம். ரெண்டு மிக்சிங் பண்ண மாட்டோம். தனியா உங்களுக்கு அலுமினியம் காப்பர்னா காப்பர் வந்து கேக்குறவங்களுக்கு அது மாதிரிங்களா பிரைஸ் டிஃபரன்ஸ். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அலுமினியம் போதும் காப்பர் வேண்டாமாங்க, ஆனா அலுமினியம். இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கேட்பாங்க, ஆனா காப்பர். எதனால அப்படி பண்றோம் பாத்தீங்கன்னா சில பேர் அலுமினியம் காப்பர் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அது பியூர் காப்பர்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உள்ள மிக்ஸ்னா மோட்டர் ஃபாயில் ஆயிரும், மோட்டர் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம தனியாவே பண்ணிடுறது. இப்போ இந்த லிட்டர் மட்டும் தான் இருக்குல்ல, இல்ல எக்ஸ்ட்ரா பெரிய நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2 லிட்டர் மட்டும் தான் இருக்கு. 1 லிட்டர் 3 லிட்டர் அந்த கிடையாது. ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா 2 லிட்டர் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். இது வெறும் 1900. இந்த கிரைண்டர் வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட எடுத்து போய்ப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டில்டிங் மாடல். டில்டிங் மாடல் நம்ம வந்து 2 மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். இது வேற மாடல், இது வேற மாடல் இல்ல. ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் தான். என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டிசைன் மட்டும் தான். மத்தபடி எல்லா மோட்டரும் இதுல என்ன மோட்டர் இருக்கோ அதே மோட்டர், இதுல என்ன பெல்ட் இருக்கோ அதே பெல்ட், கியர் அதே தான். ஏன்னா என்ன லிட்டர் எல்லாமே சேம் தான். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா டிசைன் மட்டும் மாறும். இது ஒரு டிசைன்ல இருக்கும், இது ஒரு டிசைன்ல இருக்கும். இப்போ வந்து இந்த 2 லிட்டர் தான். 2 லிட்டர் எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2 லிட்டர் மட்டும் தான். இது வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 2 லிட்டர் கெபாசிட்டி அந்த 2 கல்லோட உங்களுக்கு வந்துரும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல வந்து கீர் ஆட் பண்ணிருக்கோம். கீர் என்ன ஆட் பண்ணிருக்கோம், எதுக்காக ஆட் பண்ணிருக்கோம் பார்த்தா இது டைரக்ட் பெல்ட்டோட கனெக்ட் பண்ணிருப்போம். இதுல கொஞ்சமா நீங்க அரிசி எக்ஸ்ட்ரா போட்டா கூட கொஞ்சம் ஸ்லோவாயிரும். இது வந்து மேஜர் எல்லாத்துலயுமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க கொஞ்சம் போட்டா கூட அந்த கீர் சப்போர்ட்னால உங்களுக்கு வந்து அந்த டக்குனு அந்த ஸ்பீடு உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி ஈஸியா உங்களுக்கு அரைச்சிரும், ஸ்டக்காம அரைச்சுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது டைமிங் பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து மாவை ஆட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது எங்க கிரைண்டர் மட்டும் இல்ல அதர் பிராண்ட் நீங்க எடுத்தாலும் என்ன ஒரு பிரச்சனைனா உள்ள மாவு கையை விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசானவங்க வந்துட்டு இந்த கல்ல தூக்கிட்டு போய் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கனமா வெயிட்டா இருக்கும். அதை உங்களுக்கு ஈஸி படுத்தலாம். உங்களுக்கு டில்டிங் மாடல் இருக்கும். ஜஸ்ட் இந்த நாபம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாபம் இப்படி வெளியே இழுத்துருங்க. இழுத்துட்டு நீங்க சாச்சினாலே போதும் உங்களுக்கு மாவு ஈஸியாவும் வந்துடும். அதே மாதிரி நீங்க இதே இடத்துல அழகா கழுவி உங்களுக்கு நீங்க எடுத்து வச்சா உங்களுக்கு இதை ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் ஆயிடும். அதுவா லாக் ஆயிக்கும். நம்ம சாய்க்கணும்னு நினைச்சு இந்த நாபம் மட்டும் சாய்ச்சிக்கலாம். அதே மாதிரி நிப்பாட்டும் போது உங்களுக்கு இந்த லாக் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும். இப்போ ஒரு பீஸ் எடுத்தாலும் நமக்கு இதே பிரைஸ் தானா? அதான் நான் என்ன பிரைஸ் இந்த வீடியோல சொல்றேனோ 10 பீஸ்க்கு நான் சொல்லல, ஒரு பீஸோட ரேட்டை தான் நான் சொல்லிருக்கேன். அப்படியா? சரி. அதே மாதிரி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாலே நீங்க எந்த ஷோரூம் போனாலும் சரி, எந்த ஆல் ஓவர் இந்தியால தேடி பார்த்தா சரி, இந்த பிரைஸ்ல எங்கேயும் தர மாட்டாங்க. எங்க தராங்க பாத்தீங்கன்னா நம்ம தேவை லட்சம்ல தராங்க. எவ்வளவு நேரம் கேக்குங்க, வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட இந்த டில்டிங் ரேட் நம்ம தந்துருக்கோம். சூப்பர், உண்மையிலே சூப்பர். கண்டிப்பா வெளியில ஒரு ஷோரூம்ல வாங்கணும்னா இதோட பிரைஸ் வந்து 5000 கம்மி இல்லாம இருக்கு. 5000 6000 தாராளமா சொல்லுங்க இருக்கும்ல. சூப்பர் சூப்பர். மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே நம்ம இன்னைக்கு வந்திருக்கோங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வாங்குறதுனால இந்த பிரைஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்படின்னா எப்படி
வாங்குறது அதான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா டைரக்டா நம்ம கம்பெனிக்கு வாங்க. ஃபேக்டரிக்கு வந்துட்டு நாங்க உள்ள யாரையும் விட மாட்டோம் சொல்ல மாட்டோம். தாராளமா நீங்க பகல்ல வந்துட்டு சாத்துற அளவுக்கு நீங்க சாத்துற மட்டும் நீங்க இருந்துட்டு பாத்துட்டு போனாலும் எப்ப வேணா எப்படி வேணா நீங்க வரலாம். இந்த ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா தாராளமா நான் ஒரு பீஸ் இருந்தாலும் 10 பீஸ் இருந்தாலும் நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம், திருச்சி, திருப்பூர், கரூர்ல இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ல 9345 ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல வெறும் ஹாய் மட்டும் போட்டாலே போதும். நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி வாங்க. இதெல்லாம் என்ன பிராண்ட்? வேற பிராண்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதர் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு டீலர் நம்ம வச்சிருக்கோம். இப்போ நீங்க வந்து திருச்சியில இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு டீலர் இருப்பாங்க. இப்போ வந்து சென்னையில இருக்கீங்கன்னா அங்க ஒரு டீலர் இருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும், நீங்க அங்கே இருந்தா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பிசினஸ் பண்றேன். மினிமம் பெங்களூர்ல இப்ப எவ்வளவு பேர் வாங்கிட்டு இருக்காங்க? இப்போ பீசஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 300 இருந்து 250 மட்டும் உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். பெங்களூருக்கு மட்டும் ஆர்டர் வந்து எங்களுக்கு கன்ஃபார்மா வந்துகிட்டே இருக்கும். ரெகுலர் ஆர்டர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா வந்து எங்க கம்பெனிக்கு வாங்க. நம்மளோட எம்டி சார் இருப்பாரு, அவரை பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கூட ஒரு சூப்பரான சாய்ஸ். கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க. மிக்ஸியும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா? நம்ம மிக்ஸியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக்ஸில வந்து பாத்தீங்கன்னா 3 ஜார் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று பெரிய ஜார், இன்னொரு மிடில் ஜார், இன்னொரு ஸ்மால் ஜார் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இதோட வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல பண்றீங்களா? இது மட்டும் 750 வாட்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காப்பர் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து அலுமினியம் காப்பர் என்னைக்கும் மிக்ஸ் பண்ண மாட்டோம், பியூர் காப்பர் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே எடுத்தாலே அலுமினியமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 3500 சொல்லுவாங்க. ஆனா நம்ம பியூர் காப்பர் 750 வாட்ஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு சேர்த்து நம்ம வந்து 2000 நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 2000 நாங்க கொடுத்துட்டு. சூப்பர் சூப்பருங்க, நல்லா இருக்கு. மிக்ஸி நல்லா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜார் வருது, 750 வாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் காயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி கேரண்டிலாம் இதுக்கு அதான் நம்ம சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்க்கா. அதே மாதிரி வாரண்டி முடிஞ்சாலும் எப்போ நீங்கள் வந்தாலும் நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் எப்போ வேணாலும் பண்ணி தருவோம். ஓகேப்பா, ஓகே. இதுல கலர்ஸ் இது மட்டும் தான் இருக்கா? வேற கலர்ஸ் ஒரே கலர்ஸ் தான் நம்ம பண்ணி. இது ஒரே கலர் தான். ஒரே கலர். பிராண்ட் வந்துட்டு இந்த உங்களுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். வெளிய எந்த பொருள் நம்ம எடுக்கிறது இல்ல. சின்னதுல இருந்து ஒரு நட்டுல இருந்து எல்லா பிளாஸ்டிக் மட்டும் எல்லாமே நம்மளா பண்றதுனால தான் நம்ம இவ்வளவு பிரைஸ் கம்மியா நாங்க கொடுக்க முடியும். நீங்க இந்த மாதிரி நீங்க பிசினஸ்லாம் பண்ணணும், மிக்ஸி வாங்கி நீங்க பிசினஸ் பண்றீங்க, கிரைண்டர் வாங்கி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இது ஒரு சூப்பரான சாய்ஸ். ஒரு ஃபேக்டரி யூனிட்லயே வந்து நீங்க டைரக்டா சேல் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சு ஒரு நீங்க கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா இதை வந்து பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் தான் இதெல்லாம். இப்போ எல்லாமே ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டுக்கு தேவையான ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் தான். ஓகேமா, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் எல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.